சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே என்றும் பூலாவுமே நாளை என் கீதமே என்றும் பூலாவுமே என்றும் வீழாதே என் வாழ்விலே சங்கீத வேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் போதுமாய தூரமே வாழுங்காலம் கொஞ்சமே ஜீவ சுகம்பராக நதியில் நீ நீந்திவா போகுமாத தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம்பராக நதியில் நீ நீந்திவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே ஏலாய் பூமணமே சங்கீத வேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாலு கனவுகள் ராஜபவனியில் போகின்றதே உள்ளம் என்ற ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாலு கனவுகள் ராஜபவனியில் போகின்றதே இந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையாய் விளக்கே இந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே ஏலாய் பூமணமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய பூக்கள் தூவும் காலம் நாளை என் கீதமே என்றும் பூலாவுமே நாளை என் கீதமே என்றும் பூலாவுமே என்றும் நிலாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்து நேரம் ஆகாய புகழ் தூவும் காலம் என்னை நீ மறவாதே எல்லை நீ மறவாதே அங்கையர் கண்ணி எல்லை நீ மறவாதே மறவாதே உன்னை மறந்தோர்கெல்லாம் அம்மா அம்மா உன்னை மறந்தோர்க்கெல்லாம்
இதமருள என்னை நீ மறவாதே. மனத்தில் எழுதுகளை தத்துவம் தலை திறக்க புத்தம் திறக்கும்படி எல்லை நீ மறவாதே. சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற சொல்லிருக்கணுங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உதற்றே என்ற சொல்லுக்கணுங்க. உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவன்களும் சகல சௌபாக்கியமும் பெற்று வாழ வேண்டும். ஏன்னா வையகத்தில் வாழ்வோர் எல்லாம் வாழ்வார் அல்ல, வாழாதவரை வாழ்வார் அப்படின்னு எப்பேற்பட்ட பன்மொழிகள் சொல்லியிருந்தாலும், ஏன்னா ஒரு குடும்பம் இருந்தா அந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன இருக்கணுமானா அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், நேசம் இருக்கணும். அதே நேரத்தில் சொந்தம் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா மாமா, கோபம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன், கோபத்தை காட்டுற நேரத்தில் காட்டிட்டு விட்டுறணும். அதே நேரத்தில் மாப்பிள்ளை துரோகம் இருக்கக்கூடாது. என்னடா மாமா நம்மளை விட்டுவிட்டு நெளிவு முடிஞ்சது, காலையில் சித்தியாச்சு தனியாக போயிட்டானே அப்படின்ற வஞ்சம் வச்சுக்கிற கூடாது. அதே நேரத்தில் மாமா பொறாமையில் இருக்கக்கூடாது. இவருக்கு இருக்கு இன்னும் அப்படியே மண்மை அப்படின்னு நினைப்பு போல. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? அதுக்காக வேண்டி ஏன் பங்காளி நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பல்லு போச்சுன்னா கிளவே. என்ன ஒரு நல்ல விஷயம், எனக்கு 8 வயசு கிளையவே மாமா. வெற்றிவேல் மாமா, நல்ல விஷயம் என்னன்னா எல்லாரும் மாமே வச்சிருங்க. நீங்க ஒரு ஆளுதான் என்னை வந்து எதுவும் செய்ய மாட்டீங்க. ஆனா இவகிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல இந்த மக்கள்கிட்ட ரொம்ப நிதானத்தோட நடந்துக்கணும். கலைஞர் சொல்லுங்க.
ஏனாமா பங்காளி நம்ப மாட்டேன். நீங்க என்ன விஷயங்களை நான் எவ்வளவு கவர்ந்துருக்கேன். இருந்தாலும் என்னோட முயற்சி எப்படி இருக்கணும்னா மற்றவங்க போலமல்ல இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதருக்கு இது வெல்லம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. அவர் உதிரம் என்றும் சிவப்பு. உடல் மட்டுமே கருப்பு. அவர் உதிரம் என்றும் சிவப்பு. ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவராவார். ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவராவார். பல வழி கடந்தால் தாழ்ந்தவராவார். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு. கோழியை பாரி காலையில் விழிக்கும். குருவியை பாரி கோம்பலை பழிக்கும். கோழியை பாரு காலையில் விழிக்கும். குருவியை பாரு சோம்பலை பழிக்கும். காக்கையை பாரி கூடி பிழைக்கும். காக்கையை பாரி கூடி பிழைக்கும். நம்மையும் பாரி தமிழ்நாடு சிறக்கும். எத்தனை பெரிய மனிதருக்கு மனம் இருக்கு. தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன். தனக்கொரு பாடி அதற்கொரு பயணம். தனக்கொரு கொள்கை அதற்கொரு தலைவன். தனக்கொரு பாடி அதற்கொரு பயணம். உனக்கென நீ உயர்ந்திடு தம்பி. உழைத்திட வேண்டும். நம் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. அப்படி இருக்கணுங்க. அறிவு எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா அண்ணே வணக்கம். அதாவது ஒரு சிலர்கிட்ட அறிவு எல்லார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய விதமாக கேட்கணும். மாப்பிள்ள அறிவு இருக்கா அப்படின்னா நீங்க திருப்பி என்கிட்ட இதை கேட்பீங்க. எனக்கு தெரியும்ல. ஏன்னா உங்களுக்கு இருக்கா எனக்கு இருக்கான்றத பிரச்சனை. இப்ப இதே மாமாட்ட போய் அறிவு இருக்கா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? வேணுமா உனக்கு? நீ தனியா கேட்கணுமா? இல்ல அல்ல மாமா, ஒரு உதாரணத்துக்கு சரி வேணுமானுவாங்க. அப்படிப்பட்ட இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா குடும்பம்னா நல்லா இருக்கணும். அந்த குடும்பத்தில் யாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு பார்த்தா குடும்பம்னாலே என்னங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புருஷன் பொண்டாட்டி மட்டும் வாழ்றதுனா ஒரு குடும்பமா? அதுக்கு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணாம இருந்துடுறான். பிள்ளை குட்டி உங்களை மாதிரி எங்க அக்காலாம் பெத்து விட்டுருக்கு பாருங்க. இப்படி பிள்ளை குட்டியெல்லாம் பெத்துக்கணும். சிரிக்காதீங்கய்யா. நீங்க சிரிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியல. அப்படி இருக்கு. இருந்தாலும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது இன்பமான வாழ்க்கையத்தையும் தேடி போகணுன்னாங்க. ஏன்னா உலகத்தில் பள்ளம் மேடு அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. நல்லது கெட்டது. அப்புறம் இன்னும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நன்றி துரோகம். எதை பார்த்தாலும் எதிர்ப்பதம் இருக்கிறான். ஆனால் எதிர்ப்பதமே இல்லாமல் இன்பமான வாழ்க்கை எப்படியெல்லாம் தேடி போகிறான்னா,
ஏன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்பமான வாழ்க்கை எல்லாரும் தேடி போலாம். இப்படித்தான் மாப்பிள்ள எனக்கு ஒரு ஆசையா. என்னமா என்ன ஆயிடுச்சு உங்க வயசுல ஒரு காதல். எங்க வயசுல? ஆமா. சரி. எப்படி காதல்னா அப்படி ஒரு காதல். எப்படி? பள்ளிக்கூடம் பக்கமே நம்ம எல்லாம் போறது கிடையாது. ஆமா நானே கிடையாது. 11வது படிக்க என் ஃப்ரெண்டு எப்படி என்னை கூட்டிட்டு போறேன் பாருங்க. எப்படி? மாப்பிள்ள இங்க வா. அது வெளியூர். சரி. 5-6 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. ஆமா. நம்ம அங்க போய் நல்லா ஜாலியா இருக்கலாம் கூட்டு போனேன். நான் கேட்டேன் அங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு. சவுளி கடை இருக்கு, பேங்கு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்ற. நான் கேட்டேன் திருப்பண மாட்டோம் இன்ப மகிழ்மன்றம் இருக்காடான்னு கேட்டேன். சரி. எப்பயுமே நாசுக்காதே மச்சான் பேசுறேன். மகிழ்மன்றம் இருக்காடான்னு. அப்ப இல்ல பூஞ்சோலையே காத்து கிடக்குடா அப்படின்னா ஆசைப்பட்டு போனது பூஞ்சோலைக்கு. ஆனா மாட்டிக்கிட்டது எப்படிங்க? இளவெடுத்தது காதல் வந்துருச்சு நமக்கு. யாருக்கு? உங்களுக்கு? ஆமா. படிக்கவே தெரியாது, இதுல காதல் வேற. ஆமா. 12வது உருப்படியை முடிக்கல போய் எங்க அம்மாட்ட கேக்குறேன். ஆமா அம்மா நான் இந்த பிள்ளை காதல் செய்யறேன், இந்த பிள்ளைய எனக்கு கட்டி கொடு அப்படின்னு. எங்க அம்மா சரி கட்டி வச்சிருவோம் பிள்ளை ஆசைப்படுறேன். ஏன்னா என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு. ஆமா ஆமா அந்த பிள்ளை உன்னுடைய இருதயத்தை அத்துட்டு வர சொல்லுச்சுமா. ஐயப்பா நான் எப்படி ஆளு இந்த சண்டால குணம்ன்றது. ஏன்னா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு வாங்க வருங்க. அது மாதிரி அந்த புள்ள வைக்காம வச்சிருக்கீல, அது காதுன்ற ஸ்தானத்துல இருக்க விட்டி அந்த பிள்ளை கருணை இல்லைன்னா அம்மாட்ட கேட்டு கொடுத்துருச்சியா. அந்த இருதயத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறேன். ஓடும்போது தவறு என்ன ஆயிடுச்சு, உங்க அத்தையோட இருதயம் டப்புன்னு விழுந்துருச்சு. விழுந்தது விடுவனா அப்படி திரும்பி பார்க்குறேன். மகனே எங்கேயும் போகாத, வேகமாலாம் போய் விழுந்துடாதா. அந்த இருதயம் துடிக்கும் போது சத்தம் கேட்குது மாப்பிள்ள. எப்படி அந்த பிள்ளை என்ன தாய்மைன்ற குணத்தை அறையல, ஆகையினால அந்த பிள்ளை எங்கேயும் போகாது, காதல்ன்ற மயக்கத்துல இருக்கு, நீ போய் பையவே பார்க்கலாம்டா அப்படின்னாங்க. ஆனா இவ்வளவு பொறுமையா விஷயங்களை சொல்லி கொடுத்த தாய்க்கு உதாரணம் யார் இருக்காருன்னா எல்லாரும் தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படி இப்படின்னு. ஆனா தகப்ப இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லி வச்சாங்க. ஏன்னா அப்பனுக்கு நிகர் அப்பன் தான். என்ன செய்வாருன்னா 1000 பிரச்சனை இருக்காரு, நம்ம அழுகிறத நம்ம பிள்ளை பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அப்ப. என்ன தப்பு செஞ்சுட்டாலும் ஏத்துக்கிறது தாய். இப்படிப்பட்ட உறவுகளா இருந்தாலும் ஒரு கதை சொல்லி வச்ச மாதிரி. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நீலா வாங்கி தாரே நாங்க சோறுன்னு கூட்டி, நடப்பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, ஆன மேல அம்பாருண்டா அம்மா அம்மாட்டி. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, உங்க பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. பெற்றது சந்தோஷம், 2 சம்பத்தை பெற்றது சந்தோஷம், உங்களை பெற்றது சந்தோஷம், 4 சிங்கத்தை கண்டது சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெற்றாங்களே அது யாரு உங்க அப்பா. தூக்கி ஊர்வல
தங்கத்தை கண்டது சந்தோஷம் ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த பிள்ளை பெற்றாங்களே அது யாரு உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி நிலா வாங்கி தாரே நாங்க சாதத்தை ஊட்டி நட பழக வச்சாங்களே நடவண்டி ஓட்டி ஆன வேலை அம்மாரிதா அம்மா எம்மாட்டி ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா உங்க பிள்ளை பெற்றாங்களே அது யாரு உங்க அப்பா. இப்படி வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். எப்படி நான் வந்திருக்க இடத்தை பார்க்கும்போது அற்புதமான இடம், அழகான இடம். இந்த அழகான இடத்துல என்னென்னலாம் பூத்து கிடந்தாலும், ஏன்னா பூவுக்குன்னு ஒரு வாசம் உண்டு. எப்படி இருக்கணும் பூவு? கல்யாண வீட்டில் வளர்க்குற ரோசா பூ மாலை இருந்தா அது ஒரு வாசனையா இருக்கும், மனசே குளிரும். அதே நேரத்தில் காது ஊத்த போகும்போது தாய்மாமே கொண்டாந்து போடுவாரு, அந்த மாலையில வாசம் மட்டும் இருக்காது மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? ஆமா, அவரோட கடன் பிரச்சனை, நமக்கு செய்யற பிரச்சனை, அதே போக வட்டி வாசி பிரச்சனை, இப்படி பிரச்சனையோட வந்து தாய்மாமே நமக்கு காது ஊத்தும் போது சிரிச்சுக்கிட்டே போடுவாங்க. என்னது இப்படி பிறந்து என் உசுரை வாங்குறீங்களடா அப்படின்வாங்க. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த கூடாது. கைலாயத்துக்கு போகும்போது ஒரு மாலை இருக்கும். கைலாயத்துக்கு கைலாயம் தெரியாதா? அதான் சிவலோக பதவி. ஆமா, அந்த வாசனை எங்கேயும் பிடிக்க முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? போகும்போது பூவெல்லாம் ஊத்து விட்டு போறோம். இந்த பூவை எப்படியெல்லாம் ஏன் ஊத்து விட்டு போறோம்? நம்ம இன்னைக்கு சொல்றோம் போனவர் திரும்பி வரக்கூடாதா, விடியறதுக்குள்ள பூவை பறக்கிட்டு திரும்பி போயிடணும். அது இல்லை, அன்னைக்கு வந்து காலணியாகப்பட்டது அணியப்படலை. இந்த பூவோட மேல நடந்து போவாங்க. ஆகையினால பூ வச்சாங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் பொங்கலை வைக்க மஞ்சளை எடு தங்கச்சி 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 பொங்கலை வைக்க மஞ்சளை எடு தங்கச்சி 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 புந்தையின் தையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் சில கலைகள் நனைந்து ஆடு வண்ண நதிகள் பிறந்து ஓடு சின்ன கலைகள் அசைந்து ஆடு வண்ண நதிகள் பிறந்து ஓடு புது பாதம் புது நேரம் இங்கு காணும் நேரம் நேரம் பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம்
அற்புதமான பூக்கள் அழகான பூக்கள் பூத்திருந்தாலும் இடமாகப்பட்டது குறிஞ்சி நிலம்ன்ற காரணத்தில் குறிஞ்சி நிலம் என்றாலே குமரனுக்கு ஏற்ற ஒரு அமரலோகமாக விளங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நான் எப்படின்னா பாஞ்சு ஆச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால. ஏன்னா குமரனுக்கு எப்படி அமரலோகம் சிறப்பாகும். ஒரு சிறு வயசுல ஒரு பிரச்சனை இருக்கும், எதை பார்த்தாலும் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு ஒரு நினப்பு. அப்புறம் ஒரு வயசு வந்த பின்னாடி ஒரு நினப்பு வரும், இது நமக்கு ஆகுமா ஆகாதா, இது நமக்கு ஆகுமா ஆகாதுன்னு. ஆனால் வயசு முடிந்த பின்னாடி ஒரு எண்ணம் வரணும் எல்லாருக்கும், எதுவும் வேணாம் எது வேணாம் எது வேணான்னு. அப்படிதான் இருக்கு. ஏன்னா அப்போ நீங்கள் அப்படி வயசாயிடுச்சு உங்களுக்குலா மனசு. எது வேணான்னா என்ன மாமா எது வேணா, மனிதர்களிடத்தில் நாணயம் இருக்கணும்னாங்க. நாணயம்னா எப்படி இருக்கணும்னா சிறப்பாக இருக்கணும். நானே இருக்கப்ப நாணயம் சில பேர்கிட்ட இருக்கு, ஏன்னா எல்லார்கிட்டையும் இருக்குன்றது சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் ஆனால் காசு இருக்கு மாமா, எல்லார்ட்டையும் காசு இருக்கு. ஏன்னா காசுன்ற பொருளை தமிழில் பிரித்து பார்த்தோம்னால குற்றம். இந்த பூமியில் யார் தான் குற்றவாளி இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் குற்றவாளியாக தான் இருக்கும். ஆனால் நாணயம்ன்றதை பிரித்து பார்த்தோம்னா நற்பண்புன்னு இருக்காங்க. அப்படி நற்பண்போடு சிலர் தான் வாழ முடியும். ஏன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அத்தலர் தோன்றலை தோன்றாமை நன்றுன்னாங்க. இங்கே பாருங்க, நான் அதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்க இருக்கும்போது திடீர்னு நம்ம அலர் கோயில் வாகனம் எப்படி வந்து நிற்க மாதிரி நிற்கிறேன் பாருங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் ஏன்னா விஷயங்களை 1000 பேசலாம். அந்த குறிஞ்சி நிலத்தோட சிறப்பை எப்படி சொல்லணும், ஏன் சொல்லணும், எதுக்காக சொல்லணும், நீ மட்டும் மிச்சரை தின்றிய வயிறு தான் வலிக்கும் உனக்கு. ரொட்டி சாப்பிட்றீங்க ஏன்னா வயிறு வலி, ஏன்னா பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது, இப்படி உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம். எப்படி மாப்பிள்ள இப்படி உட்காந்து சாப்பிட்டு போறா, டேய் நாங்கள் சாப்பிட்றோம் பொறு உனக்கு தருவில்ல. எப்போ மாமா வரும் இந்த வார்த்தைனா, மாப்பிள்ள நீங்களும் நாங்களும் தாய் மாமா. இப்போ மாமாவை சொல்லக்கூடாது, ஆக நாங்களும் நீங்களும் தாய் மாமே. உங்களுக்கு கொஞ்சோண்டு மது இருந்ததுன்னு தோணி இருக்கு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஒரு திருவிழா, மது அருந்தணும்னு உங்களுக்கு தோணுதுன்னா என்ன பிரச்சனைனா கையில நாகம் இல்லை என்ற காரணத்தினால் மாமாவை நாடினீர்கள். பிரச்சனை வச்சு இதுக்கு பேர் தான் கூட்டு களவாணி தரேன். இல்ல மாமா நான் ஒரு இங்க பாருங்க, அப்புறம் நான் பழைய கவதையை அவுத்து விட்டுருவேன். 8 வருஷத்துக்கு முற்பட்ட விஷயம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன கூட்டு களவாணி. இப்ப நான் அவனு தானே பேசிக்கிருக்கா. இல்ல மாமா இது வேணாம், எங்க வாங்க இது வேணாம். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பாவுன்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு வந்தேன். சரி, அந்த பையனுக்கு கொஞ்சம் மது வந்து அதிகமா அருந்துற பழக்கம் இருந்துச்சு. அப்ப அதிகமா இருக்கும் போனா எனக்கு தெரியும். அப்ப அதிகமா இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, தாய் மாமாவை பார்க்காம பார்த்துட்டு ஒரு சந்தோஷம், மாமா வேற ஏற்கனவே டைட்டு, மறுமையை பார்த்தேன் வேணா மாப்பிள்ள அப்படி ஒரு பீடியை பத்த வச்சு அப்படி அடிக்கிறாரு. சில்லுக்கா வராது அப்படி அடிக்கிறாரு. பாடா போவோம்டா அப்படின்றாரு. மாமா வாங்க மாமா போகணும். கொஞ்சோண்டு தானே சாப்பிட்டேன். எங்க அண்ணன் சத்தியவான்னு ஒருத்தர் இருக்காரு, போன் பண்ணி சொல்றாரு, ஏண்டா போறது போற என் வாத்தியார் கொண்டுட்டாடா போன அப்படின்றாரு. அப்படியெல்லாம் இருந்தா